யார்ப்பா அது? பாஸ்கரா? ம் ஆமாங்க அப்பதா, நான் தான். ஏன்பா பாஸ்கர், இந்த ஊர் பொம்பளைங்க இன்னும் எழும்ப கூட இல்லை, ஆனால் நீ அதுக்குள்ளேயும் வாசல் தெளித்து கோலமே போட்டுட்ட. ஆமாங்க அப்பதா, எனக்கு காலையில் எழும்பி எந்த வேலை செய்கிறேனோ இல்லையோ, இந்த வேலை செஞ்சாதான் எனக்கு நிம்மதி. சரிப்பா சரிப்பா. ஆமாம், நீ பெத்த சிரிக்கியே காணமே, எங்க? ஸ்ரீ பாப்பாவா? அவ தூங்குறா அப்பதா. ரொம்ப செல்லம் கொடுக்காதடா பாஸ்கர், போகிற இடத்துல கஷ்டம் ஆகிடும். இப்பந்தே வேலை வாங்கு. ஐயோ பாவம் அப்பதா, அவ குழந்தை, அவளை போய் வேலை வாங்க சொல்றீங்களே. அதான் அம்மா இல்லாத பொண்ணு, எப்படி அப்பதா? இப்படி சொல்லி சொல்லியே நீ செல்லம் கொடுத்தே அவளுக்கு எடுத்து வச்சிருக்க பாஸ்கர். சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்பதா, வாங்க வந்து டீ குடிச்சிட்டு போங்க. இல்லடாப்பா பாஸ்கர், அங்கே என் மருமக காத்துன்னு இருக்கா, நான் போகிறேன். ம் சரிங்க அப்பதா. மணி 6:30 ஆகுது. இந்த ஸ்ரீ பாப்பாவை எழுப்புட்டா வேண்டாவா? தூக்கத்துல எழுப்புனா பாப்பாக்கு கோவம் வரும், என்ன பண்ணட்டும்? சரி உள்ள போய் பார்க்கலாம். ஸ்ரீ பாப்பா, ஸ்ரீ பாப்பா. ஸ்ரீ பாப்பா, ஸ்ரீ பாப்பா எழுந்துருமா, டைம் ஆச்சு. நான் இப்போ காஃபி செஞ்சு வச்சுட்டு போனேன், நீ இன்னுமாடா தூங்குற? அப்பாவே காஃபி எடுத்துட்டு வரேன், ஏஞ்சிக்கடா தங்கம். ஸ்ரீ தங்கம், ஸ்ரீகுட்டி, ஸ்ரீகுட்டி எழுந்துடுறா, காலேஜ்க்கு டைம் ஆச்சு இல்ல. இங்க பாரு, அப்பா உனக்காக சுட சுட காஃபி கொண்டு வந்திருக்கேன், எழுந்துருமா. வாய் கொப்பளிச்சுட்டு காஃபி குடிச்சுக்கோ. அப்பா இன்னும் கொஞ்சம் நேரம்ப்பா. நேரம் ஆகுதுடா, நீ ரெடி ஆயிட்டு நாஷ்டா பண்ணி கிளம்புறதுக்குள்ளேயே டைம் ஆயிடும். எழுந்துரு, எழுந்திருச்சு சீக்கிரமா இந்த காஃபியை குடி. அப்பா இன்னும் ஒரு 2 minutes. என் செல்லம் இல்ல, எழுந்துருமா. போ, போய் முகத்தை கழுவினுமா போ. அப்பா நான் காஃபி குடிச்சிட்டே போறேனே. அச்சச்சோ, ஸ்ரீ பாப்பா ரொம்ப கெட்ட பாப்பா. போ, காலேஜ் படிக்கிற, இது கூட பண்ண மாட்டியா? அப்பா ப்ளீஸ், இன்னைக்கு ஒரே ஒரு நாள்ப்பா, நாளிலேருந்து ப்ரஷ் பண்ணிட்டு தான் காஃபி குடிக்குவேன். இதா உன்னை திருத்த முடியாது. சரி குடிச்சிட்டு சீக்கிரமா ரெடி ஆகு. ம் சரிங்கப்பா, நீங்களும் குடிங்க. சரிம்மா, நான் குடிக்கிறேன். சாரிப்பா, இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். நாளைக்கு சீக்கிரமாக எழுந்திருச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதெல்லாம் பரவாயில்லடா, இருக்கட்டும் பாப்பா, நீ படிப்பை மட்டும் பாரு, அப்பாவே இதெல்லாம் பாத்துக்கிறேன். இப்போ படிக்கிற டைம், நாளைக்கு எப்படி இருந்தாலும் இதெல்லாம் நீ செஞ்சு தானே ஆகணும். அச்சச்சோ, போச்சு போச்சு. என்ன பாப்பா, என்ன ஆச்சு? படிப்புன்னு சொன்ன உடனே தான்ப்பா ஞாபகம் வருது. நேற்று காலேஜ்லேருந்து எனக்கு செமினார் எடுக்க டாபிக் கொடுத்துருந்தாங்க, அதை நான் ப்ரிப்பேரே பண்ணலை. அச்சோ தள்ளுங்கப்பா, டைம் ஆச்சு. நான் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு அது என்ன ஏதுன்னு பார்க்கணும். சரிடா பாப்பா, பதறாத, நிதானமா காஃபியை குடிச்சிட்டு போ. சுடுதுடா, நிதானமா குடி. ஆ அப்பா எனக்கு போதும்பா, நான் சீக்கிரம் ரெடி ஆகணும். சரி சரி போ, விளையாட்டு பிள்ளை. ஹலோ டே ராக்கி, சீக்கிரம் ரெடி ஆகிடுறா. நான் உங்கள் வீட்டுக்கு தான் வந்துன்னு இருக்கேன். எனக்கு செமினார் இருக்குடா, அதை நான் மறந்துட்டேன். லைப்ரரிக்கு போய் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணணும். ம் சரி சரி, நான் ரெடியாக தான் இருக்கிறேன், நீ சீக்கிரமா வா. ம் ஓகேடா, உங்கள் வீட்டில் மீட் பண்ணலாம். ம் சரிடி. அச்சிச்சோ டைம் ஆயிடுச்சு, நான் எப்படி மறந்தேன்? அதுக்கு தான் நேற்று இந்த குட்டி பசங்க கூட விளையாடவே போயிருந்துக்க கூடாதா இருந்துச்சு. நான் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இவனுங்கெல்லாம் எப்படியாவது என்னை ஏமாற்றி விளையாட கூப்பிட்டுன்னு போயிடுறானுங்க. இப்போ நான் இந்த செமினாருக்கு ரெடி பண்ணி, ஐயோ கடவுளே, இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்னே தெரியல. அப்பா குளிச்சது போதும், சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு கிளம்பணும். எந்த செமினாராக இருந்தாலும் நான் பயப்படவே மாட்டேன். நான் யாருன்றதை இன்னைக்கு காமிப்பேன். எந்த இதாலையும் என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸ்ரீ கலக்குடி இன்னைக்கு. அப்பா என்னோட ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டிங்களா? எடுத்து வச்சிருக்கேன் பாருமா ஸ்ரீகுட்டி, ஐரனும் பண்ணியாச்சு. ம் ஓகேப்பா. அப்பா நான் ரெடி ஆயிட்டேன்ப்பா, கிளம்புறேன். பாப்பா ஒரே நிமிஷம், நாஷ்டா எடுத்துன்னு வரேன், சாப்பிடாம போக கூடாது. அப்பா ப்ளீஸ் அப்பா, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. வந்துடுறேன் பாப்பா. அம்மா ப்ளீஸ் அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னை காப்பாற்றி விட்டுறம்மா. அந்த செமினார் கொடுத்துருக்குற டீச்சரு இன்னைக்கு காலேஜுக்கு வரவே கூடாதம்மா.
எங்களோட தமிழ் டீச்சர் வரக்கூடாதம்மா, ப்ளீஸ் அம்மா. இன்னொரு முறை நான் இப்படியெல்லாம் கேட்க மாட்டேன். அவங்களுக்கு வேணும்னா சின்னதாக ஒரு அடி விழுற மாதிரி பண்ணுங்க, மற்றபடி வேறு எதுவும் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னை காப்பாற்றி விட்டுருங்கம்மா. என் கூடயும் அப்பா கூடயும் எப்போவுமே நீங்கள் இருக்கணும். போயிட்டு வராமா? ஸ்ரீ பாப்பா, இந்தாடா 2 வாய் சாப்பிட்டு போடா. உனக்கு பிடிக்குமே தான் அப்பா செஞ்சேன். ஐ, பூரியும் மசாலா கிழங்கும் சூப்பரப்பா. அப்பா, இன்னைக்கு பூரி நல்லா உப்பி வந்திருக்குல்ல? ஆமாடா, நல்லா வந்திருக்கு. வா அப்பா 2 வாய் ஊட்டி விடுறேன். இந்த அப்பன்னு. ஆ அப்பா, ரொம்ப சூப்பராக இருக்குப்பா. சாப்பிட்டுனே இருக்கலான்னு இருக்கு. காலேஜ்க்கு எப்படிடா போற? அச்சோ, காலேஜுன்னு சொன்னவொன்னே தான்ப்பா என்னோட செமினார் ஞாபகம் வருது. அப்பா, என்னப்பா இப்படி பூரி கொடுத்து என்னை மயக்கிட்டீங்களே. எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். பாய்ப்பா. விளையாட்டு பொண்ணு, நிதானமா போமா. ராக்கி தம்பி கூட தானே போற? ஆமாப்பா, அவன் கூட தான் போகிறேன். நீங்கள் பத்திரமா இருங்க, மாத்திரை எல்லாம் கரெக்டாக போட்டுருங்க. சரிடா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க பத்திரமா போங்க. வண்டியில ஃபாஸ்டா போகாதன்னு சொல்லு தம்பிக்கு. சரிப்பா, நான் சொல்கிறேன் அவனுக்கு. பாரு, நீ எங்களை விட்டு ஏமா இவ்வளவு சீக்கிரம் போன? பாரு, நம்ம பொண்ணு நல்லா படிச்சு இப்போ காலேஜ் போயின்னு இருக்கான். இதெல்லாம் பார்க்க உனக்கு கொடுத்து வைக்கலையே. என்னையும் நம்ம பொண்ணையும் தனியா விட்டுட்டு ஏமா நீ இவ்வளவு சீக்கிரம் போன? உன்னை நானும் நம்ம பொண்ணும் எவ்வளோ மிஸ் பண்றோம் தெரியுமா? எனக்கு தெரியும்டா, நீ எங்க கூடவே தான் இருக்கன்னு. உன் ஆசீர்வாதம் எப்பவுமே நம்ம பொண்ணுக்கு தேவைமா. அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேன்னா நான் நிம்மதியா கண்ண மூடிடுவேன் பாரு. ஆஹா, காலையில் எழுந்துச்சி காஃபி குடிக்கிறதே ஒரு தனி சுகம். இந்த அத்தையும் கிருஷ்ணம் இருந்தா என்னால் காஃபி குடிக்கவே ஆகாது. நல்ல வேலை, அத்தை ட்ரிப்பு போயிருக்கிறது நம்மளுக்கும் ஒரு விதத்தில் நல்லது தான். அப்புறம் நான் பெத்த பையன் இந்த கிருஷ், இவன் 10 மாமியாருக்கு சமம். எங்கள் மாமியாரை கூட சமாளிச்சிடலாம் இவனை. இப்போ மட்டும் நான் காஃபி குடிக்கிறத பார்த்தா இந்த கப்பை பிடுங்கின்னு என்னை ஒரு 10 ரவுண்டு ஓட வச்சிடுவான். அப்பா, சரியான டெரர். சுகர் ஜாஸ்தி ஆகிடும், பிபி ஜாஸ்தி ஆகிடும்னு ஒரே இம்சடா சாமி. பாவம், எவதா வந்து மாட்ட போகிறாளோ. அந்த ஃப்யூச்சர் மருமகளை நினச்சாதான் கொஞ்சம் பாவமாக இருக்கு. நல்ல வேலை, இன்னைக்கு நான் காஃபி குடிக்கிற டைமில் அவன் வீட்டில் இல்லை, வாக்கிங் போயிருக்கான். அவன் வரத்துக்குள்ளேயே இந்த காஃபியை குடிச்சு முடிச்சிடணும். தேனுமா? என்னடா நம்மளுக்கு வந்த சோதனை, இந்த வீட்டில் நிம்மதியாக ஒரு காஃபி குடிக்க முடியலையே. இவரு பார்த்தா ஐயோ. என்னம்மா தேனு, வீட்டில் யாரும் இல்லைன்னு உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இல்லைங்க, காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சா, அதான் கொஞ்சோண்டு குடிக்கலாமேன்னு. அதானே பார்த்தேன், எங்கள் அம்மா இல்லைன்னு நீ சிறக வரிச்சு பறந்துருவியே. ஏன், அத்தை இருந்தால் மட்டும் என்னவா? நான் எப்பவும் போல தான் இருக்குவேன். சரி, நீ காஃபி குடிக்கிற விஷயம் உன் பையனுக்கு தெரியுமா? அச்சோ, சும்மா இருங்க. அவன் வர டைமு, வரத்துக்குள்ளேயே கொஞ்சம் காஃபி குடிச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்களே. ஓஹோ, அப்போ அவன் வீட்டில் இல்லையா? இல்லை, அதனால தான் தைரியமாக நடு ஹாலில் உட்காந்து காஃபி குடிச்சுன்னு இருக்கேன். சரிம்மா, சீக்கிரம் குடிச்சிட்டு கொஞ்சோண்டு பாகற்காய் ஜூஸையும் குடிச்சிடு. எதுக்குங்க? சுகர் ஜாஸ்தி ஆகிட போகுது தங்கம். உங்களை. சரி, நான் கிருஷிக்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போனோன்னு நினச்சேன். அவன் வேற இன்னும் காணுமே. என்ன விஷயங்க? இவ்வளோ காலையில் அவன்கிட்ட பேசுகிற அளவுக்கு ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம்மா, அவனை வேற என்னால் பார்க்கவே முடியறது இல்லையா, அதனால தான். என் ஃப்ரெண்டு தெரியும் இல்லையா, சிவா இருக்கான் இல்லையாம்மா, அவன் வேற என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம பையனை எங்கேயோ பிஸ்னஸ் மீட்டில் பார்த்துருக்க மாதிரி தெரியுது. அவனுக்கு அவங்க பொண்ணை நம்ம பையனுக்கு கொடுக்கணும்னு ஆசை வந்திருக்கு. அதான் இந்த கல்யாணத்தை பற்றி அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலான்னு தான். அவன் வேற கல்யாணத்தையே டைரெக்டாக எப்போ வச்சுக்கலான்னு கேட்குறான். அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு நம்ம பையனை. ரொம்ப சந்தோஷங்க. அவனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வேண்டாம் அப்போ பண்ணிக்கிறேன்னு கல்யாணத்தை தள்ளி போட்டுனே இருக்கான். ஆமாம்மா, எனக்கும் அதே ஒரே கவலையாக இருக்குது. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். உனக்கும் ரோஷினியை தெரியும் இல்லையாம்மா? சின்னத்தில் பார்த்ததுங்க, இப்போ எப்படி இருக்காளோ தெரியலையே. நம்ம கிருஷிக்கு ஏத்த ஜோடிமா. 2 பேரும் பார்த்து பேசிக்கிட்டாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிச்சுன்னா அடுத்தது என்ன, கல்யாணம் தான்.
அப்போ நம்ம வீட்டில் கல்யாண கலை வந்துடுச்சின்னு சொல்லுங்க. ஆமாம்மா, சரி சரி, அவன் வந்துட்டு போகிறான். சீக்கிரம் காஃபியை குடிச்சிட்டு எடுத்துன்னு போய் உள்ள வை. நான் ஆன் தி வேலையே அவனை பார்த்துட்டு போயிடுறேன். ம், சரிங்க. ஆமாம், நம்ம சின்ன குட்டி எங்கே காணோம்? அவனை பத்திரமா பார்த்துக்கோ. அம்மா வேற வீட்டில் இல்லை, ஏதாச்சும் பண்ணி வைக்க போகிறான். அவனுக்கு இதெல்லாம் நைட்டு 10 மணி தான் அவனுக்கு விடியும். அவன் இன்னும் தூங்கின்னு இருக்கான். நான் பார்த்துக்கிறேங்க. சரிம்மா, எனக்கும் வெளியூரில் ஒரு 2 நாள் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் வருவேன். பத்திரமா இருந்துக்கங்க. சரி, பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க. சரிடா தேனு, வரேன். குட் மார்னிங் கிரிஷ். குட் மார்னிங்ப்பா. என்னப்பா ஆச்சா எக்ஸசைஸ் எல்லாம்? ஆச்சுப்பா. ஆமாம், நீங்கள் எங்கே இவ்வளோ காலையில்? வெளியூரில் வேலை இருக்குப்பா, அதனால தான். ஓ சரிப்பா. நான் வர எப்படியும் 2 days ஆகிடும். இங்கே எல்லாமே பார்த்துக்கப்பா, பாட்டி வேற இல்லை. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க. சரிப்பா. என்னப்பா, என்கிட்ட வேற ஏதாச்சும் சொல்லணுமா? இல்லை எதை பற்றியாவது பேசணுமா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கப்பா. அது என்னோட ஃப்ரெண்ட் சிவா, உனக்கும் தெரியுமேப்பா. அவங்களும் பரம்பரையா பிஸ்னஸ் செய்கிறவங்க தான், நம்மளுக்கு ஈக்குவலானவங்க தான். பேச்சு வாக்குல உனக்கு இந்த வருஷத்துலயே கல்யாணம் முடிக்கலான்னு சொல்லி வச்சிருந்தேன். இப்போ 1 வாரமா தான் அவங்க பொண்ணை உனக்கு கட்டி வைக்கிறதுக்கு என்கிட்ட கேட்டான். சில எக்ஸ்பர்ட் பிஸ்னஸ் மீட்டிங்ல உன்னை பார்த்துருக்குவான் போல, உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சான். நல்ல குடும்பம், பொண்ணும் நல்ல பொண்ணு தான். நம்ம குடும்பத்துல சம்மந்தம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறான். நீ கூட மேரேஜ்க்கு ஓகேன்னு சொல்லியிருந்தல்ல, அதான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு ப்ரொசீட் பண்ணலாமான்னு. பேசலாம்ப்பா. நான் தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் சொல்லியிருந்தேன்ல, அதுவும் எதுவும் வச்சு மேட்ச் பண்ணி பாருங்க. எல்லாம் ஓகே ஆச்சுன்னா ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். நானும் செக் பண்ணிட்டு சொல்றேன். அட கடவுளே, இவனோட எக்ஸ்பெக்டேஷனை எந்த பொண்ணாலையும் மீட் பண்ண முடியாது. என் தலையை எங்கன்னா போய் முட்டிக்கலாமான்னு இருக்கு. இவன் என்ன மிலிட்ரி ட்ரைனிங்க்கு ஆள் எடுக்கிறான்? இல்ல இது என்ன பொருளா போய் கடையில பார்த்து வாங்குறதுக்கு செலக்ட் பண்ணி? நான்லாம் தேனை கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. பார்த்துருந்தா கல்யாணம் ஆயிருந்திருக்காது, அது வேற விஷயம். நாங்க 2 பேரும் இத்தனை வருஷமா நல்லா வாழலையா என்ன? இதெல்லாம் இருக்கட்டும். இவன் சொன்ன கண்டிஷன் எல்லாம் எடுத்துன்னு போய் என் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கோ, என்ன ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டான். தோர்த்தி உதைக்குவான். இந்த விஷயத்துக்கிட்ட இந்த கிரிஷ் கிட்ட சொன்னா எனக்கே பாடம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவான். எனக்கு தான் லைஃப் பார்ட்னரை எப்படி செலக்ட் பண்ண தெரியலன்னு என்னையே முட்டாளாக்கிடுவான். சரி, எப்படியோ இந்த கல்யாணம் நடந்தா சரிதான். கிரிஷ், அது நான் எல்லாம் விசாரிச்சிட்டேன்ப்பா. எல்லாம் உனக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ நீதான்ப்பா, நீ நேரில் மீட் பண்ணி என்ன ஏதுன்னு சொன்னா ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். தட்ஸ் குட். சரிப்பா, நீங்க ஒரு நாள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. நான் போய் பார்த்து பேசிட்டு வந்து என்ன ஏதுன்னு சொல்றேன். சரிப்பா, அப்ப நான் கிளம்புறேன். ஓகேப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. சரி, அப்படியே காஃபி குடிச்சுன்னு கடகடான்னு இன்னைக்கான ராசி பலனை பார்த்துடலாம். ரொம்ப முக்கியம். விருட்சிக ராசி நேயர்களே, ஆமாம் என்னோட ராசி தான். கரெக்டான டைமுக்கு தான் டிவி ஆன் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுடைய ராசி பலனில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகையால் கவனமாக இருக்கவும். என்ன நம்மளுக்கு பொறையேறுது? பரிகாரங்கள்: கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு பார்த்தபடி ஒரு 50 ml வேப்பம் எண்ணெயை குடிக்கவும். என்னது, வேப்ப எண்ணெயா? ஐயோ, இந்த பரிகாரம் சொல்கிறவங்களுக்கு தேனுன்னு இருக்கிறதெல்லாம் ஒரு விஷயம் தெரியாதா? கசக்குமே. சரி, எதுக்கு வம்பு, குடிச்சிடுவோம். இவர் வேற ஊரில் இல்லை, என்னை காப்பாற்ற ஆளும் இல்லை. இந்த கிறிஷ் பையன் உள்ள வரத்துக்குள்ளேயே குடிச்சு இந்த பரிகாரத்தை முடிச்சிடுவோம். கிறிஷ் தங்கம், நீயா? எப்படா வந்த? கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலான்னு பார்த்தா பாரு, ஒரே மூட நம்பிக்கையா இருக்கு. அதான் வேலையை பார்க்கலான்னு எழுந்துட்டேன். நல்லதுக்கு காலமே இல்லைப்போ. அச்சச்சோ, சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுச்சே. அந்த வேப்ப எண்ணெயை குடிக்காமலேயே குடிச்ச மாதிரி இருக்கு. உங்களை நான் காலையில வாக்கிங் வர சொல்லிட்டு தானே போனேன், ஏன் வரல? டாக்டர் இப்பவே உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்க உடம்பு மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைம்மா. அச்சச்சோ கிரிஷ், நீ சொன்ன உடனே உன் பின்னாடியே தான்ப்பா வந்தேன். அதுக்குள்ளேயே அப்பா ஊருக்கு போகிறதுனால ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுன்னு சொன்னாரா, என் வேலை வந்துருச்சு. அப்படியே ட்ரெஸ் பேக் பண்ண போயிட்டேன். என்னப்பா பண்ணுறது, இந்த வீட்டுக்கு உழைச்சி நான் என் உடம்பையே பார்த்துக்க முடியலப்பா. இது 2 ஷர்ட்டு 2 பேண்ட்டு பேக் பண்ணுறதுக்கு 5:30 மணிலேருந்து பேக் பண்ணின்னு இருக்கீங்களோ?
எங்க அந்த கப்பை கொடுங்க. என்ன தங்கம் கப்பா? அது அது அப்பா குடிச்ச காஃபிடா தங்கம். நான் கிரீன் டீ தான் குடிச்சேன், என்ன நம்பு. கொஞ்சமா உடம்ப பத்தி அக்கறை இல்ல, ஹெல்த் கான்ஷியஸ் சுத்தமா இல்ல, சாப்பாட்டுல கண்ட்ரோலே இல்ல. சரி வாக்கிங் போயாச்சும் உங்க ஹெல்த் கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம்ல, அது கூட சுத்தமா இல்ல. பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு போய் பேசுறீங்களா? உங்க மேல இத்தனை தப்ப வச்சுக்கிட்டு சந்திராஷ்டமா வேற. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ராக்கி எங்க எழுந்திருச்சானா? மணி 7 ஆகுது, இன்னும் எழுந்திருச்சுக்க மாட்டானே, எனக்கு தெரியும். அவன் உருப்பிடாம போனதுக்கு நீங்க தான் காரணம். செல்லம் கொடுத்து அவனை கெடுத்து வச்சிருக்கீங்க. உங்ககிட்ட பேசின நின்னா எனக்கு தான் டைம் வேஸ்ட். அப்பா போயிட்டான், தப்பிச்சேன்டா சாமி. ச்சே, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த டாக்டர் தான். போன மாசம் செக் பண்ணதுல கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக இவன்கிட்ட நான் படாத பாடுபடுறேன். அந்த டாக்டரும் வாய மூடி நில்லாம கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னாரு. உடனே இவன் பிடிச்சிக்கின்னு ஐயோ என்ன டார்ச்சர் கொடுக்குறான், என்னையே இத்தனை டார்ச்சர் கொடுக்குறானே, ஐயோ அந்த ரோஷனியை என்னென்ன பண்ணுவானோ தெரியல. கடவுளே, இவனுக்கும் அந்த ரோஷனிக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடந்துட்டோம்ப்பா. இவனை ஒரு குடும்பஸ்தனை ஆக்கிட்டாதான் எனக்கு சமாதானம். அப்பதான் இவன் பார்வை நம்ம மேல படாது. முடிஞ்சா இவனை தனி கொடுத்தனமே வச்சிடணும். நேரம் ஆகிறது கூட தெரியாம தூங்குறத பாரு. டே சின்னவனே எழுந்துடுறா. கிரிஷ் டைனிங் டேபிள் வந்துட்டான் பிரேக்ஃபாஸ்ட் பண்றதுக்கு. அடுத்து உன்னதான் கேக்குவான். அடி போடுறான் பாத்துக்கோ. இப்போ எழுந்துரு சீக்கிரம். மீ கத்தாத மீ, அவனுக்கு தெரியலன்னா கூட நீ கத்துல நீயே காமிச்சு கொடுத்துருவ. இன்னும் ஒரு 5 minutes மீ. எழுந்துரு தங்கம், இன்னைக்கு நாளே நல்லால. காலையிலே நான் திட்டு வாங்கிட்டேன் தெரியுமா அவன்கிட்ட. அச்சச்சோ அப்படியா மீ? ரொம்ப திட்டானா? ஆமா போடா. நீ உன் பாட்டி இல்லைன்னு உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? எழுஞ்சிக்கோ, உனக்கும் சேர்த்து நான் தான் திட்டு வாங்கின்னு வந்தேன். இப்போ சொல்றது ஏதாச்சும் காதில் விழுதா பாரு இந்த பையனுக்கு. எழுந்துருடா, ஸ்ரீ வேற வர டைம் ஆச்சு. இங்கே பாரு, அப்பா கூட வீட்டில் இல்லை உன்னை காப்பாற்றி விட. அப்புறமா அண்ணன் மட்டும் பார்த்தான்னு வெயி, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை. போடா தங்கம், ஏச்சு போடா, சீக்கிரம் ரெடி ஆகுடா. அட கடவுளே, ஒரு சின்ன பையனை தூங்க கூட விட மாட்டேன்றாங்கப்பா இந்த வீட்டில். என்ன வீடோ தெரியல. அம்மா பேசாம என்ன யாருக்கன்னா தத்து கொடுத்துருங்கம்மா. நான் கொடுக்க தயாராக தான் இருக்கேன் தங்கம், ஆனால் உன்னை யாரும் வாங்கணுமே, வாங்க மாட்டாங்களே. சே 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 சே, என்ன இன்சல்ட், எனக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்காக பேசிட்ட மீனி. இதெல்லாம் உனக்கு என்ன புதுசாடா? போ, சின்ன பையனா சின்ன பையன், பனை மரத்தில் பாதி வளர்ந்துருக்க. இது உனக்கே ஓவரா இல்லையாடா? மீ நீயும் பிக்சரை பார்த்து பார்த்து ரொம்ப கேட்டு போயிட்ட. இப்போ நீ மட்டும் எழும்பி ரெடி ஆகலை, உங்கள் அண்ணன் வந்தான்னு வச்சுக்கோ, இன்னைக்கு காதல ரத்தம் வராமல் விடாது. ஐயோ அம்மா, நான் இப்போவே ஏஞ்சி பாத்ரூமில் ஓடிடுறேன். அது அந்த பயம் இருக்கட்டும்.